முருகனுக்கு இருக்க ஆறுபடை வீடு தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாமா? ஹே ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்துட்டோம்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், மணப்பாடு, உவரி, கன்னியாகுமரி தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். நம்மளும் 3 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நம்மளும் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டோம். கஸ்டமர் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம்னா இப்போ ஒத்தக்கடையை தாண்டி புது தாமரைப்பட்டின்ற இடத்துல தான் நம்ம கஸ்டமர் பிக்கப் பாயிண்ட்டு. நம்ம போன கொஞ்ச நேரத்தில் கஸ்டமரும் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு நேராக நம்ம தூத்துக்குடிக்கு தான் போனோம். மொத்தம் இது 2 நாள் டியூட்டி தான் நம்ம கிளம்பி போயிருக்கோம். முருகனுக்கு எப்படி நம்ம ஆறுபடை வீட்டுக்கு போகிறோமோ, கிறிஸ்டின்ஸ் அப்படிதான் அவங்கள கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம போகிற கோயில் எல்லாமே கடலோரமாக இருக்க கோவிலுக்கு தான் நீங்கள் போக போகிறோம். என்னடா கோவில்னு சொல்லிட்டு சர்ச்சை காட்டுறானேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் கிறிஸ்டின்ஸுக்கும் அவங்க சர்ச்சு தான் கோவில்ன்ட்டு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு எம்மதம் சம்மதம்ட்டு நம்மளும் சர்ச்சில் போயிட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தூத்துக்குடி சர்ச்சில் நம்ம ஜபத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் ஹோட்டல் 9R தான் போய் சாப்பிட போயிருந்தோம். நம்ம ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வடை கொண்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம். ஏன்டா அந்த ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கணுன்ற அளவுக்கு அந்த ஹோட்டல் எனக்கு ஆக்கிட்டாங்கங்க. வெளியே பார்க்க நல்லா இருக்கு, உள்ள ஃபுல்லாக மாவு வேகவே இல்லைங்க, அப்படியே மாவாக இருந்துச்சு. அட ஆமாங்க, எனக்கு ஊத்தாப்பம் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டதுக்கு அவங்க வேற தோசை மாற்றி வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நம்ம அடுத்து போன இடம் தான் ஆலந்தலையில் இருக்க சர்ச்சுக்கு தான் நம்ம போயிருந்தோம். நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா அது 2வது சர்ச்சு. சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தாலேவும் இயேசுவோட வரலாறு ஃபுல்லாக அந்த கிளாஸில் ஒட்டி இருந்தாங்க. அது ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் லைட் எரியுதா இல்லை வெயில் பட்டு அந்த வெளிச்சம் கிடைக்குதானே நம்மளுக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சர்ச்சே இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டோம்னா எல்லாமே மீன் பிடிக்கிற படகாக தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஒரு ஓரமாக நிறைய என்னமோ கிடந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்துட்டோம்னா ஸ்டார் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. மீன் பிடிக்கும் போது ஸ்டார் ஃபிஷ்ஷும் சேர்ந்து வந்திருக்கும். அதை ஃபுல்லாக கழிச்சிட்டு ஓரமாக கொட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷு, சங்கு, நிறைய பொருள் கிடந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து கார் எடுத்துட்டு இன்னொரு இடம் தான் போகிறோம். அது எங்கே போகிறோம் என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. டாடா, பாய்.